பெட்ரோல் வண்டி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வண்டி நைட்டும் பகலும் அந்த வண்டி டியூட்டியில் இருப்பாங்க. ஒரு உமன்ஸ் ஒரு மென் அல்லது 2 உமன்ஸும் இருப்பாங்க. அந்த வண்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அந்த வண்டி இருக்கு. ஆபத்து காலத்துல நீங்க கூப்பிடலாம். 100 நம்பர் எல்லாருக்கும் தெரியல. 100 இப்ப 1091 அல்லது 1098 அது இல்லைன்னா 181 இருக்கு. இந்த நம்பர்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க கூப்பிடலாம். இப்ப இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று நாங்க சொல்லி தர போறோம். சொல்றபடி நீங்க செல்லுல போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆப் வரும். வந்தோடனே உங்களுக்கு பிரச்சனை வர்ற காலத்துல மெசேஜாவும் அனுப்பலாம். அந்த செல்ல 3 வாட்டி சேவ் பண்ணினீங்கனாலும் அந்த லொகேஷன் காமிச்சிரும். அங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்க அப்படின்ட்டு அந்த லிமிட்டுக்கு கூப்பிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நாங்க எந்த இடமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க பாத்துக்குவோம். அதை செஞ்சிருங்க. கொடுக்கறதுக்காக ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு யோகத்தை மக்களும் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல இருந்துக்கலாம்ல ஜாலியா. ஆனா ஏன் அவங்க யோகத்தை இருக்கிறாங்க? நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஃபர்ஸ்டா அப்ப அந்த மாதிரியான ஒரு புதைகுழியில ஒன்ஸ் நம்ம உள்ள போயிட்டோம்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவர்னு சொல்றோம். மகாத்மா காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தவறான செயல் செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாக இல்லைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சூழ்நிலை நான் இல்லைன்னு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அப்படி ஒரு பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படி ஒரு தவறான நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம உள்ள இருக்கக்கூடாது. அதுல இருந்து வெளியே இருக்கணும். புரிஞ்சுதா? சோ இது கண்டிப்பா நம்மளுடைய சூழ்நிலை எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பல்வேறு தரப்பட்ட நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியாலும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தாகணும். அப்ப இதுல தப்பிச்சு வரணும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு எல்லை கோடோட நீங்க என்ன இருக்கணும், கொஞ்சம் தூரமா தான் இருக்கணும். சரிங்களா? சோ இப்ப தினேஷ் சார் பேசுவார்.